வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஆபரண தங்கத்தின் விலை 1 லட்சம் ரூபாயை நெருங்குவதால் நகை பிரியர்கள் அதிர்ச்சி. சவரனுக்கு 1600 ரூபாய் உயர்ந்து 98,000 ரூபாய்க்கு விற்பனை. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் பிறந்தநாளை கொண்டாட அவரது இல்லம் முன்பு குவிந்த ரசிகர்கள். பாதுகாப்பாக வீடு திரும்புமாறு அன்புடன் அறிவுறுத்திய லதா ரஜினிகாந்த். நடிகர் ரஜினிகாந்தின் பிறந்தநாளை ஒட்டி பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. ரஜினிகாந்தின் நடிப்பாற்றல் பல தலைமுறைகளை கவர்ந்து பாராட்டை பெற்றுள்ளதாக கருத்து. நடிகர் ரஜினிகாந்துக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்தநாள் வாழ்த்து. மென்மேலும் வெற்றி படைப்புகளை அளித்து மக்களின் அன்போடும் ஆதரவோடும் ரஜினியின் வெற்றி கொடி பறக்கட்டும் என எக்ஸ் தள பதிவு. தமிழ் திரையுலகின் அசைக்க முடியாத பேராளுமையாக 50 ஆண்டுகளாக கோலோச்சி வரும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திற்கு இதயங்கனிந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து பதிவு. தூத்துக்குடியில் 75 கிலோ கேக் வெட்டி நடிகர் ரஜினிகாந்தின் பிறந்தநாளை கொண்டாடிய அமைச்சர் கீதா ஜீவன் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். நடிகர் ரஜினியின் பிறந்தநாளை கொண்டாடிய ஜெயிலர் 2 படக்குழு 75வது பிறந்தநாளை முன்னிட்டு கேக் வெட்டி ரஜினிக்கு ஊட்டிய வீடியோ வெளியீடு. இரண்டாம் கட்டமாக மகளிர் உரிமை தொகை திட்டத்தை இன்று தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். கூடுதலாக 17 லட்சம் பெண்கள் பயன்பெறும் வகையிலான திட்டத்தை நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெறும் நிகழ்ச்சியில் தொடங்கி வைக்கிறார். ராமநாதபுரம் அருகே மழை நின்று பல நாட்கள் ஆகியும் தண்ணீரில் மிதக்கும் அங்கன்வாடி மையம். பச்சிளம் குழந்தைகள் பயிலும் அங்கன்வாடி மையத்தை குளம் போல சூழ்ந்துள்ள மழை நீரால் பெற்றோர் வேதனை. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் சொகுசு கார் திருடி வெளி மாநிலங்களில் விற்று வந்த 3 பேர் கைது. மேலும் 5 சொகுசு கார்கள் பறிமுதல் செய்து அன்னூர் போலீசார் நடவடிக்கை. முன்னாள் முதல்வர் கலைஞருக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்ற திமுக கோரிக்கையை மக்கள் ஏற்க மாட்டார்கள். தவேக இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் பேட்டி. குமரி மாவட்டம் அருமனை அருகே நள்ளிரவில் ராணுவ வீரரின் வீட்டை அடித்து உடைத்து அட்டகாசம். மர்ம கும்பலை வலைவீசி தேடி வரும் போலீசார். குற்றால அருவிகளில் சீரான நீர்வரத்து உள்ளதால் அலைமோதும் கூட்டம். மெயினருவி, ஐந்தருவி, சிற்றருவி என அனைத்து அருவிகளிலும் ஐயப்ப பக்தர்கள் ஆனந்த குளியல். வேளாங்கண்ணியில் மதம் மாறி திருமணம் செய்த பெங்களூரைச் சேர்ந்த காதல் ஜோடி தங்கும் விடுதியில் புகுந்து காதலன் மற்றும் அவரது குடும்பத்தினரை அரிவாளால் தாக்கி பெண்ணை தூக்கிச் சென்றதால் பரபரப்பு. அடுத்தடுத்த ஆண்டுகளில் நாட்டின் வளர்ச்சி பயணத்தை மேலும் வலுப்படுத்த அனைவரும் இணைந்து பணியாற்றுவோம். டெல்லியில் நடைபெற்ற என்டிஏ கூட்டணி கட்சி எம்பிகள் உடனான விருந்து உபசரிப்பு நிகழ்ச்சிக்கு பிறகு பிரதமர் நரேந்திர மோடி அறிக்கை. அமெரிக்க அதிபர் டிரம்புடன் ராணுவ கூட்டாண்மை, எரிசக்தி, பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகள் குறித்து பிரதமர் மோடி உரையாடல்.
தொலைபேசி வாயிலாக நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் இருதரப்பு வர்த்தகத்தை மேம்படுத்துவது குறித்தும் தலைவர்கள் முக்கிய ஆலோசனை. டிசம்பர் 15ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி ஜோர்டான் பயணம். 18ஆம் தேதி வரையிலான சுற்றுப்பயணத்தின் போது எத்தியோப்பியா, ஓமன் நாடுகளுக்கும் செல்கிறார். வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிராக நாடு முழுவதும் வரும் 14ஆம் தேதி மாபெரும் போராட்டம். மத்திய அரசின் வாக்கு திருட்டை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் வேணுகோபால் அறிவிப்பு. வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லையெனில் சமையலறை கருவிகளுடன் வீதியில் இறங்கி போராட வேண்டும். எஸ்ஐஆர் நடவடிக்கைக்கு எதிராக மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி பெண்களுக்கு அழைப்பு. வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை அதிகம் கவர்ந்த நுவரேலியா கிரஹரி வாயுவில் படகு சவாரிக்கு அனுமதி மறுப்பு. நுவரேலியாவில் தற்போதும் நீடிக்கும் மழை மற்றும் பனிமூட்டம் காரணமாக படகு சவாரி நிறுத்தம். அமெரிக்காவில் குழந்தை பெற்றெடுத்தால் குடியுரிமை பெற்றுவிடலாம் என்ற எண்ணத்துடன் சுற்றுலா விசார்வுக்கு அணுகினால் அது நடக்காது. இந்தியாவில் உள்ள அமெரிக்க தூதரகம் அதிரடி அறிவிப்பு. அமெரிக்காவை தொடர்ந்து இந்தியா மீது 50% வரி விதிக்க மெக்சிகோ திட்டம். உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிக்கும் வகையிலான முடிவுக்கு அந்நாட்டு செனட் சபை ஒப்புதல் அளித்துள்ளதாக தகவல்.